ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திருந்தோம். அதில ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சனி பகவான் பயிற்சி, 2வது குரு பகவான் பயிற்சி, இப்போ வந்துட்டு 3வது பயிற்சி ஏன்னா ராகு, கேது பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ராகு, கேது பயிற்சி எப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே மாதத்திற்கு வந்துட்டு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து 5 மணிக்கு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. அதுவும் ராகு காலத்திலே ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ ராகு கேது பயிற்சி வந்துட்டு மிகவும் வலிமையான பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவானுக்கும், கேது பகவானுக்கும் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பயிற்சி வந்துட்டு ஒரு 1 1/2 வருஷத்துக்கு, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு தடவ வந்துட்டு ராகு பகவானும், கேது பகவானும் பயிற்சி ஆவாங்க. அதே மாரி ராகு, கேது பயிற்சி வந்துட்டு எப்பயுமே எல்லா கிரகங்களும் நேர்கதியில அவங்களோட பயணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ராகு, கேது பகவான் மட்டும் ஆப்போசிட்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்துட்டு அவர்களோட பயணம் இருக்கும். அதாவது இப்போ வந்துட்டு கும்ப ராசியில வந்துட்டு இது மீன ராசியில வந்துட்டு இது நாள் வரைக்கும் ராகு பகவான் இருந்தாரு. இப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு மீனத்திலிருந்து கும்ப ராசிக்கு வருகிறார். ஸோ இந்த மாரி ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வந்துட்டு ராகு பகவானும், கேது பகவானோட பயிற்சியும் இருக்கும். ஸோ இவ்ளோ ஸ்பெஷல் கேரக்டர் கொண்ட ராகு, கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, சிம்ம ராசிக்கு தான் கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள தான் இப்ப கேது பகவான் பயிற்சி ஆக போறாரு. அதே மாரி உங்களுடைய ராசியிலருந்து நேர் 7ஆம் வீட்ல தான் ராகு பகவானும் பயிற்சி ஆக போறாரு. அதுல என்னன்னா, இப்பதான் அஷ்டமத்துல சனி பகவான் வந்துச்சு. சனி பெயர்ச்சி வந்ததுலருந்து ஒரே ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு. நெறைய ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு, இப்ப இன்னமும் அத ஸ்ட்ரகிள் பண்ணி குடுக்கக்கூடிய விதமா தான் வந்துட்டு ராகு, கேது பயிற்சியும் அமைஞ்சிருக்கு. அது ராகு பகவானுக்கு கூட குரு பகவானோட பார்வை இருக்கு. ஆனா உங்க ராசி மேலே பயிற்சி ஆகக்கூடிய கேது பகவானுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை. அதே மாரி உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கேது பகவான் இருக்கும் இடத்து சிம்ம ராசிய வந்துட்டு குரு பகவான் இருந்து பார்வை செஞ்சாருன்னா, எந்த ஒரு தொந்தரவையும் கேது பகவான் செய்ய மாட்டார். இது வந்துட்டு நம்ம கோச்சார பலன்கள் தான் ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்ப சிம்ம ராசிக்கு வந்துட்டு உங்களுடைய ராசி மேலேயே வந்துட்டு கேது பகவான் வந்திருக்காரு. அதே மாரி நேர் 7ஆம் வீட்ல வந்துட்டு ராகு பகவான் வந்திருக்காரு. நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றத தான் இந்த பலன் நம்ம சொல்லப் போறோம். ஏன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது, உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களோட பிசினஸ் பார்ட்னர் இந்த மாரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இப்ப வந்துட்டு ஆல்ரெடி ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டையா இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்துட்டு, அது இந்த காலகட்டத்துல சரியாகும். இல்ல ஆல்ரெடி ஸ்மூத்தா தான் இருக்கு அப்படின்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ராகு பகவான். ஏன்னா ராகு பகவான் எங்க இருக்காரோ, அந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா, அத சரி பண்ணி குடுத்துருவாரு. இல்ல ஸ்மூத்தா இருக்கு அப்டின்னா, அதுல வந்துட்டு சும்மா விளையாண்டு பார்ப்போம் அப்டின்ற மாரி வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதே மாரி அ பிசினஸ் பார்ட்னர் அந்த ரிலேஷன்ஷிப்லயும் பெரிய ப்ராப்ளம் வரும். அதே மாரி அவங்க வந்துட்டு இந்த பிசினஸ்ல இருந்து விலகி செல்வது, இல்லாட்டி அவங்க வந்துட்டு நம்பிக்கை துரோகம் செய்வது, இந்த மாரி வந்துட்டு பிசினஸ் பார்ட்னர்ஸ் இடையே வந்துட்டு நெறைய தொந்தரவுகளையும், பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வந்து இந்த ராகு, கேது பயிற்சி கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுல விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது அவசியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி லக்னத்திலேயே உங்களோட ராசி மேலேயே வந்துட்டு கேது பகவான் வரப்போறாரு. ஸோ என்ன மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெறைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். சிம்ம ராசினாவே பொதுவா என்ன சொல்லலாம் அப்டின்னா, அவங்க வந்துட்டு ஆளுமை, அதிகாரம், கௌரவம். அவங்க அவங்க வந்து மரியாதை இல்லாத இடத்துல வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியமாவே இருக்கும் சிம்ம ராசிக்கு. அந்த மாரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடைய சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு, இந்த தடவ உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கே ஒரு சோதனை வரக்கூடிய காலமாக தான் இருக்கும். சுயமரியாதைக்கு, சுய கௌரவத்திற்கு வந்துட்டு ஒரு சோதனையா ஏற்படக்கூடிய காலமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும். அதே மாரி என்ன விஷயங்கள்ல இன்னும் கவனமா இருக்கணும்னா, ஹெல்த்ல ரொம்ப கவனம் தேவை. அதே எஸ்பெஷலி வந்துட்டு தலை சார்ந்த பகுதிகள், வயிறு பகுதி இது சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. ஏன்னா ஒற்றை தலைவலி, மைக்ரைன் ஹெட்டேக் வரலாம். இல்ல தலையில் காயம் ஏற்படுவது, இந்த மாரி விஷயங்கள்ல கவனம் தேவை.
இந்த 1 வருஷத்துல வந்துட்டு கேது பகவான் சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில யாரு நல்லவங்க, யார் கெட்டவங்க, நமக்காக ஹெல்ப் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க, அப்படின்ற வாழ்க்கை பாடத்த வந்துட்டு லைஃப் லெசன கத்துக் குடுக்க போறது தான் இந்த 1 வருஷத்துல கேது செய்ய போறாரு. அதே மாரி என்ன மாரி வழிபாடுகள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல வர அஷ்டம ஸ்தானத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது நைட் டிராவல். அத வந்துட்டு கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நைட் வந்துட்டு தேவையில்லாமல் பயணம் செய்வது. அதே தேவை இருந்தா கூட நீங்க வந்துட்டு காலையிலேயே டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடுறது ரொம்ப அவசியம். நைட் வந்துட்டு எக்காரணத்தைக் கொண்டும் பயணம் செய்வதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாரி என்னங்க வழிபாடு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் வழிபாடு தான். உங்க வீட்டுக்கு அருகில என்ன விநாயகர் கோவில் இருக்கோ, விநாயகர் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு நல்ல இந்த ராகு, கேது பெஷ் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி செய்யக்கூடியது யார் அப்படின்னா, விநாயக பெருமான் தான். ஸோ விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியமா இருக்கும். அதே மாரி மலை மேல் இருக்க கோவில்கள், மலை மேல இருக்க சிவன் கோவில், இல்லாட்டி முருகன் கோவில், மலை மேல இருக்க கோவில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றிய குடுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.